பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட காலம் போன வருடம் ஏப்ரல் மாசம் பரிசுத்த ஆவியானவர் 40 நாள் ஜெபம் நடந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிஞ்சேன். அதுல அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டேன். அந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட பின்னர் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட மாற்றத்தை உணர்ந்த நேரத்துல என்ன அறியாமலே சில காரியங்களை நான் மாற்றிக்கொண்டேன். ஆவியானவருடைய அசைவாடுதலை என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமல்லாமல் ஆண்டுடைய ஊழிய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை அவர் சுத்தம் எனது கருத்தினால் அல்லாத அற்புத அடையாளங்கள் அவர் என்னோடு கூட இருந்து அநேக காரியங்களை செஞ்சாரு. நான் ஊழியம் செய்யற அப்ரன் தேசத்துல ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகள், அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலும் நான் அவங்க கைகள் வைத்து ஜெபித்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியான அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண செய்தாங்க. அதே போல அவருடைய மகள் பொறின்ல இருந்த நேரத்திலும் தன் வீட்டுக்கு வருவதற்கு மிகவும் வேதனைப்பட்ட சூழ்நிலையை நான் ஜெபம் பண்ண நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளையை சரியான நேரத்துல வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கிருபை செஞ்சாரு. අවුරුදු 17 දෙමළ මහසේගේ රාජ්‍ය සේවය කරන පිණිස කැඳවීමක් තිබුණා. මට සමාදානයක් ඇති වුණා. බලාපොරොත්තුවක් තිබුණා. ඉඳසීමේ බලා සිටියේදී මේ 2023 වර්ෂයේ තුල සේවයට කැප වුණා. මට සාමාන්‍ය තරහ යන කෙනෙක්, ඉඳසීමක් නැහැ, පාලනය කරන්න බෑ. නමුත් මෙතනදී මට උදව් වුණේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් මඟ පෙන්වීම තුලින් මගේ ජීවිතේ බොහෝ වෙනස් වෙන්න පටන් ගත්තා. ශුද්ධාත්මයන් වහන්සේගේ කරුණාව මත මගේ ජීවිතේ සම්පූර්ණයෙන්ම වෙනස් කර නිදහස් කර තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 2018ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலில் எனக்கு ஜெபிக்கவோ விரத வசிக்கவோ நான் முடியாது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டன. என்னவென்றால் எனக்கு நன்றாக ஜெபிக்க, நன்றாக வேதத்தை வாசிக்க மற்றும் வேதத்தை வாசித்து அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். இன்னொருவருக்கு வேதத்தை கற்பிக்க நான் இப்போது முடியுமா இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது அநேக பேருடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உறவினரில் ஒருவருக்கு ஒரு அசுத்த ஆவி பிடிபட்டிருந்தது. அசுத்த ஆவியினால் அவருக்கு அநேக வருடங்கள் விடுதலை ஆக முடியாமல் இருந்தது. தலையில் என்னுடைய கைகளை கரங்களை வைத்து நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது அவர் விடுதலை அடைந்ததை நான் உணர்ந்தேன். எனக்குள்ளாக ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். ஊழியத்திற்கும் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு அந்த வாஞ்சையை கொடுத்தார். அவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய அவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கு வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்தார். මම ශුද්ධාත්ම බෞතිස්මය ලැබුවේ 2018 වර්ෂයේදී. ශුද්ධාත්ම බෞතිස්මය ලැබුවාට පස්සේ මගේ ජීවිතයේ ලොකු වෙනසක් ඇති වුණා. ශුද්ධාත්මයන් වහන්සේ මාව කාලයෙන් කාලේ එක එක දේවල් තුලින් මාව ගෙනිච්චා. ඉතින් ඒ කාලයේදී උන්වහන්සේගේ වචනය මට ඉගෙනුවා. ඒ වගේම උන්වහන්සේට නමස්කාර කරන්න මට ඉගෙනුවා. ඒ වගේම තමයි මට සමහර ඉන්ස්ට්‍රුමන්ට් ප්ලේ කරන්න උන්වහන්සේගේ කරුණාව මගේ ජීවිතයට තිබුණා. උන්වහන්සේ මට මීඩියා එකේ පරිපාලන කටයුතු කරන්න පවා උන්වහන්සේ මට ඒ දේවල් වලදී ගොඩක් ශුද්ධාත්මයන් වහන්සේ උගන්වනවා. උන්වහන්සේ මාව ඒ වගේම තවත් තැනකට ගෙනල්ලා තිනවා. මම කුඩා කණ්ඩායමකට සහභාගී වෙනවා. සහ මම තවත් කුඩා කණ්ඩායමක් කරනවා. ශුද්ධාත්මයන් වහන්සේ මාව දැන් එක තැනකට ගෙනල්ලා තියෙනවා තරුණ සේවයේ වැඩ කරන්න. ඉතින් මමත් තරුණයෙක් විදිහට මේ තරුණ සේවයේ උන්වහන්සේ මාට මඟ පෙන්වනවා. සමහර කාරණාවල් කරන්න උන්වහන්සේ ගොඩක් දේවල් තුලින් මාව ගෙනියනවා. ஆனால் அந்த அபிஷேகத்தை நான் சில வருடங்களுக்கு முன்பாக நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அனுபவத்துக்கு பின்பதாக நான் கண்ட ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் நடைபெற்றது. ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தது. திடீரென்று நான் முன்கோபம் அடைவதுண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நான் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே சில இடங்களில் மிக பொறுமையாக கடந்து செல்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஊழியத்தை குறித்து நான் பார்க்கும்போது உண்மையிலேயே என்னுடைய வீட்டிலே நான், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், நான் ஒரே ஒரு மகனாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் அநேக காரியங்களை குறித்து யோசித்து என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களோடு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கடந்து வந்து அவர் கிரீசி ஆரம்பித்ததுக்கு பின்பதாக அவர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். நான் உடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன், நான் உடைய எல்லா தேவைகளையும் சமைத்துக் கொள்வேன் சொல்லிட்டு. අද දවසේ අපි විශේෂයෙන්ම මගේ මාතෘකාව
සුද්ධාත්මයන් වහන්සේ බැස ඒම කියන එක. இந்த நாளிலும் கூட என்னுடைய தலையங்கமானது பரிசுத்த ஆவியானவருடைய இறங்குதல். අපි බලන්න යනවා ආත්මයන් වහන්සේගේ බැස යාම මොන වගේද උනේ කියන එක. ஆவியானுடைய இறங்குதல் எப்படியாப்பட்ட சூழலிலே நடந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ඉතින් මම අපි මේකයි කරන්න යන්නේ. අපි ඉස්සල්ලාම බයිබලයේ මේ කොටස කියවන්න යනවා ක්‍රියා පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 1 ඉඳලා 13 භාෂා දෙකකින් අපි කියවන්න යනවා. முதலாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம் 13ஆம் வசனம் வரையிலும் 2 மொழியிலுமே நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். பெந்தெகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கண்டிருக்குமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்திரும் மொசப்பேத்தாமியும் யூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள். மற்றவர்களோ இது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். තවද පෙන්තකොස්ත දවස පැමිණි කල ඔවුන් සියල්ලෝ එක තැනක රැස්ව සිටියෝය. තද හුළඟක් හමන්නාක් මෙන් ශබ්දයක් අහසෙන් හදිස්සියෙන් පැමිණ එයින් ඔවුන් හිඳගෙන උන්නා වූ මුළුගෙය පිරුණේය. ගිනිවැනි වූ දෙව් බිදී යන්නවා ඔවුන්ට පෙනුනේය. එය ඔවුන් එක් කෙනා කෙරෙහි පිහිටුනේය. ඔවුන් සියල්ලෝ ශුද්ධාත්මයෙන් පූර්ණව ආත්මයාණන් ඔවුන්ට කතා කරන්නට පුළුවන් කමදුන් ප්‍රකාරයට අන්‍ය භාෂාවලින් කතා කරන්නට පටන් ගත්තෝය. එකල අහසින් යට තිබෙන සියලු දේශවලින් ආවා වූ භක්තිවන්ත යුදවරු යෙරුසලමේ වාසය කරමින් සිටියෝය. මේ ශබ්දය ඇසුණු කල සමූහයා එකතුව ඇවිත් වියවුල් විය. මක්නිසාද එකිනෙකා තම තමාගේ භාෂාවෙන් ඔවුන් කතා කරනවා ඇසුවේය. ඔවුන් සියල්ලෝ විශ්මිතව පුදුම වී බලව මේ කතා කරන සියල්ලෝ ගලීලයෝ නොවේද? අප උපන් දේශවල අප එකිනෙකාගේම භාෂාවෙන් ඔවුන් කතා කරනවා කෙසේ අසමුද? පාර්ථීවරුද මේදවරුද ඒලාම්වරුද මෙසොපොතේමියෙහිත් යුදේ සහ කපදෝකියෙහිත් පොන්ටසේ සහ ආසියාවෙහිත් පිරීගිය සහ පම්පිලියෙහිත් මිසරේ සහ කිරේනිය වටකර ලිබියේ ප්‍රදේශවලත් යන මෙකී දේශවාසීහුද රෝමයෙන් ආ විදේශීහුද යුදෙව්වරු සහ ඔවුන්ගේ ආගමට හැරුණු අයද ක්‍රීත්වරු සහ අරාබිවරුද යන අපි අපගේ භාෂාවලින් දෙවියන් වහන්සේගේ බලවත් ක්‍රියා ගැන ඔවුන් කතා කරනවා අසමු යයි කීවෝය. ඔවුන් සියල්ලෝ විශ්මිතව වියවුල්ව මේ කිමෙක් දැයි ඔවුන් කතා කරගත්තෝය. නමුත් සමහරෙක් සරදම් කරමින් මොවුන් අලුත් මුද්‍රික පානෙන් පිරීලා යයි කීවෝය.
ඉතින් මම ඔබට කිව්වා අද මාතෘකාව ආත්මයන් වහන්සේ බැසයාම. இன்றைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு இன்றைய தலைப்பானது பரிசுத்த ஆவியானுடைய இறங்குதல். මේකෙන් අදහස් කරන්නේ කුමක්ද? இதிலே அவர்கள் கருத்து வைப்பது என்னத்தை குறித்து யோசிக்கிறார்கள்? පුළුවන් මේ දෙවනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ ප්‍රශ්නයක් අහනවා මිනිස්සු මේක මොකක්ද? இரண்டாம் அதிகாரம் 12வது வசனத்திலே இது என்ன என்று சொல்லி கேள்வி ஒன்று கேட்கிறார்கள். මේක කුමක්ද කියලා වම් ප්‍රශ්න කරනවා. இது என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் கேள்வியை අද கேட்கிறார்கள். සභාවක් ඇරෙට අපිත් ප්‍රශ්න කරනවා මේක කුමක්ද කියලා. இன்றைக்கு சபையாக நாங்களும் இது என்ன என்று சொல்லி கேட்கிறோம். ඔබට මම ඒකට පිළිතුරු බලන්න යනවා මේ කොටස තුලින්. இது இந்த பகுதிக்குள்ளாக உங்களுக்கு நான் பதிலை தருகிறேன். බොහෝ අය කියනවා පෙන්තකොස්ත දවස සභාවේ උපත කියලා. එහෙම නැත්නම් බර්ත්ඩේ එක උපන් දිනය කියලා. அநேகர் சொல்லுகிறார்கள் பெந்தகோஸ்து நாள் என்பது சபையின் பிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி. ඒකේ සත්‍යතාවයක් තියෙනවා. அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. හැබැයි සභාව ඉපදුනේ පෙන්තකොස්ත දවස නෙමෙයි. ஆனால் சபை பிறந்தது பெந்தகோஸ்து நாளில் அல்ல. සභාව ඉපදුනේ උපති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පුද්ගලයා ආබ්‍රාහම දෙවියන් වහන්සේ කැඳවපු දවසේ. சபையின் பிறப்பானது ஆதியாகமம் 12வது அதிகாரம் ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது. අපි දකිනවා එතන මේ සභාව කියන එකේ ග්‍රීක අර්ථය සහ ඒබ්‍රෝ අර්ථය ඇවිල්ලා වෙන් කරපු සෙනගක් නැත්නම් කැඳවපු සෙනගක් කියන එක. சபை என்பதற்கு கிரேக்க எபிரேய அர்த்தத்தில் அங்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ඉතින් අපි දකිනවා ඒක පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේ සෙනග වෙන් කරා. සෙන එක්කෙනෙක්ව කැඳෙව්වා. එක්කෙනෙක් තුලින් වෙන් කරලා උන්වහන්සේ ගමනක් ආරම්භ කරා. பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு மனிதனை அழைத்து அவனை பிரித்தெடுத்து ஒரு பிரயாணம் செல்வதற்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். එනම් එතකොට පෙන්තකොස්ත දවසේ සුවිශේෂ භාවය මොකක්ද කියලා අපිට ප්‍රශ්න කරන්න පුළුවන්. அப்படி என்று சொன்னால் பெந்தகோஸ்து நாளிலே விசேஷத்துவம் என்னவென்று சொல்லி எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். පෙන්තකොස්ත දවසේ පරණ ගිවිසුමේ සභාව අලුත් ගිවිසුමේ සභාවට පරිවර්තනය වීමක් වෙනවා. அங்கு பழைய ஏற்பாடு சபையானது அங்கு பெந்தகோஸ்து நாளிலே ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளாய் செல்லுகிறது. ඒකෙන් මම අදහස් කරන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය සභාවට ඒ දවසේ පැමිණිලා සභාව නැවත බලය සැරසෙනවා. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வந்து அந்த சபையை பெரிதான ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்துகிறார். නැවත වතාවක් සභාවට අලුත් පණක් අලුත් ජීවනයක් දෙවියන් වහන්සේ ලබා දෙනවා. மறுபடியும் சபைக்கு ஒரு ஜீவனையும் ஒரு வல்லமையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ඉංග්‍රීසි වචනයක් තියෙනවා රීබූට් කියලා. ඒ කියන්නේ නැවත ඒක ආරම්භ කිරීමක්. ඒක තමයි සභාවට උනේ එදා. ரீபூட் என்கிற அந்த வார்த்தை மறுபடியுமான ஆரம்பித்தல் என்கிற ஒரு அர்த்தத்தை தருகிறது. දූතනයට දෙවියන් වහන්සේ බලයක් යවමින් නැවත වතාවක් සභාව නිදාස් කරා. ஒரு பணிக்காக ஒரு வல்லமையை அனுப்பி ஆண்டவர் விடுதலையாக்குறார் சபையை. මේ සභාව අවුරුදු 100ක් විතර පරණ සභාවක්. இந்த சபையானது 100 வருடம் பழமையான சபை. මම හිතනවා මේ සභාවේ අතීතයේ අපි අතීතය ආරම්භ බැලුවොත් අපි මේ සභාවේ ඉතිහාසය අරගෙන බැලුවොත් මේ සභාව දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරලා තිබෙනවා. இந்த சபையினுடைய சரித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வல்லமையாக அந்த சபையை பயன்படுத்தி අන්තිම இருக்கிறார். කාලය තුල අපි ගිහිල්ලා හොයාගෙන යනවා මේ සභාවේ ඉතිහාසය මොකක්ද කියලා. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற இந்த சபையினுடைய சரித்திரம் இன்னும் என்னவென்று දෙවියන් சொல்லி වහන්සේ මගේ හදවතට දාපු බරක් තමයි මේ අපිට තියෙනවා අර ආබ්‍රහම් කාලේ එයා ආරපු ඒ ලින් දැන් වැහිලා තිබෙනවා. ඒව නැවත ආරන්න කාලේ අපිට පැමිණ තිබෙනවා. ஆபிரகாம் காலத்திலே அங்கு மூடப்பட்ட அந்த கிணறானது மறுபடியும் தோண்டி எடுக்கிற ஒரு காலமா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ඊසක් ඇවිල්ලා ඒක නැවත ඈරුවා වගේම දෙවියන් වහන්සේ අපිට කියනවා මේ කාලේ මේ සභාවේ ලින්ක් නැවත ආරන්න ජීවන ගංගාව මේ සභාවෙන් ගලන්න පටන් ගන්න ඕනේ කියලා. ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கு மறுபடியும் அந்த கிணறை அங்கு தோண்டி எடுத்தது போல ஆண்டவர் எங்களுக்கும் சொல்கிறார் மறுபடியுமாய் கிணறை தோண்டி எடுங்கள் அந்த தண்ணி கூடாக ஜீவனுடைய நதி ஓட போகிறது என்று சொல்லி. මට කියන්න පුළුවන් මේ නුවර නගරයට දෙවියන් වහන්සේ මේ සභාව ආරම්භ කරේ මේ නුවර නගරේ දූතනය උදෙසයි කියන එක මට කියන්න පුළුවන්. எனக்கு தெளிவாக சொல்ல முடியும் இந்த நகரத்திலே இந்த சபையை ஆண்டவர் தெரிவு செய்தது பெரிதான ஒரு பணியை செய்யும்படியாக. මේ නුවර නගරයට පමණක් නෙමෙයි ලංකාව දේශයටත් ඒ වගේ දේශවල වලටත් ඒ දූතනය යන පිණිස මේක දූතනේ සභාවක්. இந்த பணியானது இந்த நகரத்துக்கு மாத்திரமல்ல இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கு அப்பால் நாடுகள் கடந்து செல்லக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ඉතිහාසය අරගෙන බැලුවොත් මේ සභාව ඉතාමත් බලවත් ලෙස දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරලා තිබෙනවා. சரித்திரத்தை எடுத்து பார்த்தா இந்த சபையை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ඊළඟ සතිවල ඔබට දකින්න පුළුවන් වෙයි මේ සභාව දැනට මේ වෙනතුරු සභා 20කට වඩා රෝපණය කරලා නිදාස් කරලා තිබෙනවා. இந்த சபையானது 20 சபைகளை உருவாக்கி அந்த சபைகளை விடுதலையாக்கி இருக்கிற சுயமாய் செய்து கொண்டு போக.
සභාවෙන් ගිහිලා ආරම්භ කරපු සභාව තමයි ජනතා දේව සභාව. அது முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட சபைதான் மக்கள் தேவ சபை. ඔබ දන්නවා කොළඹ අද මේ තිබෙන විශාල සභාවක් මුළු ලංකාවටත් ලෝකෙටත් බලපාන සභාවට මව් සභාවක් හැටියට දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ මේ මානුවර සභාවයි. இந்த தேசத்துக்கும் முழு உலகத்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபை தான் மக்கள் தேவ சபை. அந்த சபையை உருவாக்கின சபை, அந்த சபைக்கு தாய் சபை தான் இந்த கண்டி சபை. එවැනි බලපෑමක් කරපු සභාවට දෙවියන් වහන්සේ නැවත අපට කැඳවනවා. නැවත වතාවක් අපිට ඒ මුලට ඒ ගැඹුරට ගිහිල්ලා ඒ මුලට ගිහිල්ලා නැවත මේ දේ අපි ආරම්භ කරන්න අවශ්‍ය ඒ බලය දකින්න පිණිස. அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சபைக்கு மறுபடியும் அங்க ஆரம்பத்துக்கு சென்று அந்த வல்லமைக்கு மூளைக்கு சென்று நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி අහලා තියෙනවා පාස්ටර් ජේකබ්ගේ කාලේ 1980 70 ගණන් වල මේ ලංකාවේ මේ කොළඹ මානුවර මොකක්ද බෝගම්බර පිට්ටනියේ පැවතුනා ඉතාමත් විශාල ආස්කම්මයක් මෙතන සමහරක් අය ඒකට සම්බන්ධ වෙලා ඇති. அங்கு 1970 80 ஆண்டுகளில் பாஸ்டர் ஜேக்கப் கூடாக போகாம்பர அந்த கிரவுண்டில் பெரிதான கூட்டங்கள் நடைபெற்றது. அதுக்கு அநேக ஜனங்கள் கலந்து கொண்டார்கள். මට අහපු විදියට එතන මිනිස්සු කොර මිනිස්සු ඇවිල්ලා ඔවුන්ගේ ක්ලචර්ස් විසික් කරලා ඇවිදින්න පටන් ගත්තා. அங்கு நொண்டியுள்ள மனிதர்கள் வந்து அவர்கள் எடுத்து வந்த தடியை தூக்கிவிட்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். கண்கள் தெரியப்பட்டது சிலருக்கு. බලවත් ලෙස දෙවියන් වහන්සේ එතන ක්‍රියා කරන්න පටන් ගත්තා. வல்லமையாக ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். මේ නගරයට ප්‍රීතියක් ඒ දවසේ උපදුනා කියන එක වචන දෙකක් නෑ. அந்த நாளிலே இந்த நகரத்துக்கான மகிழ்ச்சி உண்டாகின என்பது இரண்டு வார்த்தைகள் இல்லை. මම විශ්වාස කරනවා මේ සභාව උන්වහන්සේ ස්ථාපිත කරලා තිබෙන්නේ මේ නගරයේ ප්‍රීතිය උදෙසායි. இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற இந்த நகரத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர මම විශ්වාස කරනවා නැවත වතාවක් අපි මේ DNA එක එහෙම නැත්නම් අපේ ஜானேට අපි නැවත අපි යන්න ඕනේ. மறுபடியுமாக எங்களுடைய டிஎன்ஏக்கு நாங்கள் மறுபடியும் செல்ல வேண்டியதா இருக்கிறது. මේකයි ඒකේ කාලය. இதுதான் இந்த காலம். මට පැහැදිලිව දෙවියන් වහන්සේ පෙන්නපු දෙයක් තමයි මේ සභාවට අත්විවරමක් අවශ්‍ය වුණා. ஆண்டவர் எனக்கு தெளிவாய் காண்பித்த ஒரு காரியம் இந்த சபைக்கு ஒரு அத்திவாரம் தேவையா இருக்கிறது. சபைව ගොඩක් කාලේ සෙලවුණා ගොඩක් සෙලවෙච්ච සභාවක්. இந்த சபைகள் அதிகமாக அசைக்கப்பட்ட ஒரு சபை. ඒ සෙලවෙච්ච සභාවට නැවත ස්ථිර අත්විවරමක් අවශ්‍ය அது වුණා. ஆட்டப்பட்ட அந்த அசையப்பட்ட சபைக்கு மறுபடியும் உறுதியான ஒரு அஸ்திவாரம் தேவை. අවුරුදු 4 5දී අපිට දීලා තිබිච්ච වගකීම තමයි ඒ අවශ්‍ය කරන අස්තිවාරම දමන පිණිස. இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தேவையான உறுதியான ஒரு அஸ்திவாரத்தை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். වචනය තුලින් ඒ අස්තිවාරම දමන්නට උන්වහන්සේ අපිව මඟ පෙන්නලා තිබෙනවා. வார்த்தை கூடாக இந்த உறுதியான அஸ்திவாரத்தை போடுவதற்கு ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். විශ්වාස කරනවා කාලය ඇවිත් තිබෙනවා. ඒ අස්තිවාරම උඩ අපි ගොඩ නැගිල්ල බඳින කාලය ඇවිත් තිබෙනවා. காலம் வந்திருக்கிறது. அந்த வார்த்தை கூடாக கட்டிடத்தை கட்டுகிற காலம் வந்திருக்கிறது. සභාවේ මහිමවත් කාලය එන්නට පටන් ගන්න යනවා කියන එක මට අනිවාර්යෙන් දැන් හැඟෙනවා. சபையின் பெருமதியான மகிமையான காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி நான் உணர்கிறேன். සමහරක් ඔබ කියන පාස්ටර් දැනටම සභාව මහිමවත් වෙලානේ තියෙන්නේ කියලා. இப்பொழுது நீங்க சொல்லலாம் இப்பொழுது மகிமையாய் தான் இருக்குது சபை. මම ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்றேன். ඔබගේ ඇස් වලින් තාම දැකලා නැහැ. நீங்க இன்னும் உங்களை கண்ணனால் காணல. ඔබගේ කන් වලින් ඔබ තාම අසලා නැහැ. இன்னும் உங்களுடைய காதுகளினால் கேட்கல. ඔබගේ මනසට තාම හිතා ගන්න බෑ දෙවියන් වහන්සේ මේ සභාව තුලින් කරන්න යන කාරණාවල්. தேவன் சபை கூடாக செய்கிற காரியத்தை உங்களுடைய மனதினால் நினைக்க கூட இல்லை நீங்க. උන්වහන්සේ බලවත් දේ කරන්නට සූදානම් කරගෙන සිටිනවා. ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்ய ஆயத்தப்பட்டிருக்கிறார். ඒ කරන්නට ඔබ දෙවියන් වහන්සේ තෝරගෙන තිබෙනවා. அந்த காரியத்தை செய்யறதற்காக ஆண்டவர் உங்களை தெரிவு ඉතින් අද செய்திருக்கிறார். අපි මේ බලන්න යන බයිබල් කොටස තුලින් මම ඔබට කතා කරන්න යනවා කාරණා හතරක්. මේ සුද්ධාත්ම වහන්සේගේ පිරීම කියන එක කෙසේද කියන ප්‍රශ්නෙට කාරණා හතරක් මම ඔබට කතා කරන්න යනවා. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நிரப்புதலை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி 4 காரியத்துக்கூடாக நான் உங்களிடத்தில் பேச මේ போகிறேன். පෙන්තකොස්ත දවස කියන්නේ මොනවද? அது பெந்தகோஸ்து நாள் என்று சொன்னால் என்ன? ආත්මයන්න්සේ පිරී සිටීම යන්නෙන් අදහස් කරන්නේ කුමක්ද? ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? පළවෙනි කාරණාව තමයි முதலாவது காரணம் බාහිර බලයක්. வெளியரங்கமான வெளிப்புறமான வல்லமை. බාහිර බලයක්. வெளியரங்கமான வெளிப்புறமான வல்லமை. දෙවනි පදයේ කියවමු. அது இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. තද හුළඟක් හමන්නාක් මෙන් ශබ්දයක් අහසෙන් හදිසියෙන් පැමිණ එයින් ඔවුන් හිඳගෙන උන්නා වූ මුළු ගෙය පිරුණේය. මෙතන ඔබ මේ පද තුලා බලනකොට මෙතන තිබෙනවා මේ
පුදුම වූ කාරණාවල් තුනක් මේ ස්ථානයේ සිද්ධ වෙනවා. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு காண முடியும் ஒரு வல்லமையான புதுமையான ஒரு 3 காரியம் இந்த இடத்துல. ඒ කාරණා තුන අපි එකින් එක බලන්න යනවා. அந்த 3 புதுமையான காரியத்தை ஒன்றொன்றாக நாங்கள் பார்க்க ඒකේ අර්ථය මොකක්ද කියලා අපි බලන්න යනවා. அதன் அர்த்தம் என்னவென்று பார்க்க போகிறோம். පළවෙනි දේ තමයි මෙතන සුළඟක්. මෙතන කියනවා තද සුළඟක්. මෙතන කතා කරනවා තද සුළඟක් හඹන්නක් මෙන් ශබ්දයක් ඇසෙන්න ඔවුන්ට ඇසුණා කියලා කියනවා. இந்த இடத்திலே பேசப்படுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி. මෙතන ඔබට දකින්න පුළුවන් ඔවුන්ට හැවුණා. ඔවුන් ඒ වගේම ඒක ඔවුන්ට හැඟෙන්න පුළුවන් වුණා මේ තද සුළඟ. இந்த சத்தத்தை கேட்டார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த காற்றை. මේක ඊටමත් සුවිශේෂ සලකුණක්. இது மிகவும் ஒரு விசேஷித்தமான ஒரு அடையாளம். මෙතන කියලා නෑ මේක ඇවිල්ලා මේ කුණාටුවක් කියලා මෙතන කියලා නෑ. இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு காற்று என்று හැබැයි சொல்லவில்லை. මෙතන කියනවා මේක තද සුළඟක් කියලා. ஆனா இந்த இடத்துல சொல்ல பலத்த காற்று என்று. ඔවුන් ඇවිල්ලා මේක එළියෙන් යම් දෙයක් එන එක ඔවුන් අත්දැක්කා. அங்க வெளியிலிருந்து உள்நோக்கி வருகிறதை அவர்கள் கண்டார்கள், ඔවුන්ට ඒක அனுபவித்தார்கள். ඇහුණා ඔවුන්ට ඒක හැඟුණා. அவர்கள் கேட்டார்கள் அது போல உணர்ந்தார்கள். ඊට පස්සේ මේ පදේ අපි බලනකොට එතන කියනවා මේක කොහෙන්ද ආවේ කියලා තිබෙන මේ සුළඟ. இந்த காற்று எந்த இடத்திலிருந்து வந்தது என்றும் කොයිද சொல்லப்பட்டிருக்கிறது. මේ සුළඟ ආවේ කොයින්දලද? எங்கிருந்து வந்தது இந்த காற்று? ස්වර්ගයෙන් මේ සුළඟ එනවා කියලා ඔවුන් කියනවා. பரத்திலிருந்து இந்த காற்று வந்தது என்று சொல்லப்படுகிறது. එනම් අපිට බලන්න පුළුවන් කාරණා දෙකක්. එකක් තමයි මේක පිටතින් එන සුළඟක්. இது வெளியிலிருந்து வருகிற ஒரு காற்று. ඒක හැඟෙනවා. அது எங்களுக்கு உணர ඒක முடியும். හැයෙනවා. அது கேட்க முடியும். ඒක ස්වර්ගයෙන් එන සුළඟක් ඇටියට මෙතන අපිට කතා කරලා அது තිබෙනවා. வானத்திலிருந்து வருகிற காற்று என்று சொல்லி எங்களுக்கு காண முடியும். මේක ඇවිල්ලා ඔවුන්ට ඒ වෙලාවේ ඇතුලේ වෙච්ච හැඟීමකින් ඔවුන්ට ඔවුන් දැනුන දෙයක් නෙමෙයි. இது அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வு ரீதியாக அவர்கள் கண்ட ஒரு මේක காரியம் அல்ல. පිටස්තරෙන් වෙච්ච දෙයක්. அது ஒரு வெளிப்படையாக கண்ட ඔවුන් ඒක அடையாளம். අත්දැක්කා. அது அவர்கள் அனுபவித்தார்கள். ඒක ඔවුන්ට ඇහුණා. அவங்க கேட்டாங்க. ඔවුන්ට ඒක බලන්න පුළුවන් වුණා. அதை அவங்களுக்கு பார்க்க මේක முடிந்தது. ඉතාමත් වැදගත්. இது மிகவும் முக்கியம். අපි අද බැලුවොත් අද අපේ සංස්කෘතියේ තිබෙන සිතුවිල්ලට එරෙහිව සිතුවිල්ලක් තමයි මෙතන අපිට ලැබෙන්නේ. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு விரோதமா இருக்கிற ஒரு சிந்தனை தான் இந்த இடத்துல எங்களுக்கு காண முடிகிறது. අපේ සංස්කෘතියේ කියන දේ තමයි எங்களுடைய கலாச்சாரத்துல சொல்றதுதான் ප්‍රශ්නේ තියෙන්නේ පිට. பிரச்சனை இருக்குது வெளியில, විසඳුම තියෙන්නේ ඔබ තුල. பதில் இருக்கிறது உங்களுக்குள்ளாக. අපිට බොහෝ තැන්වල ඉගැන්වීම් අද තිබෙන්නේ ඒක තමයි. அநேக இடத்துல கற்பித்தல் இருக்கிறது இப்படியாப்பட்டது. ඒ ඉගැන්වීම තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ එළියේ. பிரச்சனை இருக்கிறது வெளியில. එළියේ තියෙන ඕනම ප්‍රශ්නයකට எல்லா பிரச்சனைகளுக்கும் ඔබ තුල විසඳුම තිබෙනවා. உங்களுக்கு கூடாகவே பதில் இருக்கிறது. ඔබ තමයි විසඳුම. நீங்க தான் பதில். ඔබ ඔබේ ගැඹුරෙන් බලන්න. உங்களுடைய ஆழத்தை ඔබගේ பாருங்க. ඇතුලේ බලන්න. உங்களுடைய உள்ளத்தை ඔබ பாருங்க. තුල තමයි විසඳුම තිබෙන්නේ. உங்களுக்குள்ளாக பதில் නමුත් இருக்கிறது. පෙන්තකොස්ත දවසේ උනේ වෙනම දෙයක්. ஆனா பெந்தகோஸ்து நாளில் வித்தியாசமான காரியம் පෙන්තකොස්ත நடந்தது. දවසේ කියන්නේ මේක තමයි. பெந்தகோஸ்து நாளில் இதுதான் ඔබ சொல்லுகிறது. තමයි ප්‍රශ්නය. நீங்க தான் பிரச்சனை. ඔබගේ තුල තමයි ප්‍රශ්නේ තිබෙන්නේ. உங்களுக்குள்ளாக தான் பிரச்சனை විසඳුම இருக்குது. තිබෙන්නේ පිටතේ. ஆனா பதில் வெளியில இருக்குது. විසඳුම එන්න යන්නේ ස්වර්ගෙන්. அங்க பதில் வானத்திலிருந்து வர இருக்கிறது. විසඳුම එන්න යන්නේ පිටත් තැනකින්. ஆனா பதில் வெளியிலிருந்து வர போகிறது. ඔබට ඇතුලේ තිබෙන්නේ ඔබ තමයි ප්‍රශ්නය. உங்களுக்குள்ளாக தான் பிரச்சனை இருக்குது. මනුස්සයට අද තියෙන ලොකුම ගැටලුව මේක තමයි. அன்னைக்கு மனிதர்களுக்கு அதிகமா இருக்கிற பிரச்சனை இதுதான். මනුස්සයන් කැමති නෑ. மனிதர்களுக்கு விருப்பம் இல்லை. මම තමයි ප්‍රශ්නේ කියන එක පිළිගන්න. நான் தான் பிரச்சனை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය අත්දකින්න ඔබයි මමයි කරන්න ඕන පළවෙනි දේ මේක තමයි. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அனுபவிக்க நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அதுதான். මමයි ප්‍රශ්නය. நான் தான் பிரச்சனை. මම පව්කාරයෙක්. நான் பாவி. මම එතනින් පසුතැවිලි වෙන්න ඕනේ. நான் மனம் திரும்ப මම வேண்டும். හැරෙන්න ඕනේ. நான் மனம் திரும்ப මම வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ වැටෙන්න ඕනේ. தேவ சமூகத்திலே விழ ඒක வேண்டும். මම කරේ නැත්තම් සුද්ධාත්මයන් වහන්සේ මා තුළට එන්නට ඒක බාධාවක් වෙන්න යනවා. அதை நான் செய்யாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு தடையா இருக்க අපි போகுது. සුද්ධාත්මයන් වහන්සේ පිටස්ස බලාගෙන ඉන්නවා. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගෙන් අපි අහනවා එන්න කියලා. நாங்கள் ஆண்டவரிடத்திற்கு எப்ப வாரும் என்று சொல்லி. නමුත් ඒක එන්න නම් අපි ඉස්සල්ලාම අපි තුල ප්‍රශ්නේ තිබෙනවා. මමයි ප්‍රශ්නේ, මමයි පාපිෂ්ඨ කියන එක මම පිළි අරගෙන උන්වහන්සේගේ ඉදිරියේ මම වැද වැටෙන්න அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பாவி, நான் எனக்குள்ள தான் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒක පිළිගත්තම அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது දෙවියන් වහන්සේගේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය අපිට පිටස්තරින් අපිට පුළුවන් කියන්න ඇවිල්ලා මාව දැන් පුරවන්න කියලා. அப்பொழுது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு வெளியிலிருந்து பார்த்து சொல்ல முடியுது, இப்பொழுது என்னை நிரப்புங்கள் என்று මේක சொல்லி. තමයි පළවෙනි කාරණාව. இதுதான் முதலாவது விடயம். පළවෙනි කාරණාව අපි කළ යුතු දේ.
முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விடயம் පළවෙනි කාරණාව අපි කර යුතු දේ මේක තමයි. நான் முதலாவது விடயம் செய்ய வேண்டியது இதுதான். අපි ඇවිල්ලා පිටස්තර තමයි අපිට විසඳුම තිබෙන්නේ. எங்களுக்கு வெளிப்பிடத்திலிருந்து தான் பதில் இருக்கிறது. ඇතුළාන්තේ අපිට විසඳුමක් නැහැ. ஏன் எங்களுக்கு பதில் இல்லை? ඇතුළාන්තේ අපිට විසඳුමක් නැහැ. எங்களுக்கு உள்ளான வாழ்க்கையில பதில் இல்லை. අපි පිටස්තර විසඳුම බලා සිටිනවා. நாங்கள் வெளிப்படத்திலே பதிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். සුද්ධාත්මයන් වහන්සේ ස්වර්ගයෙන් පැමිණෙන කෙනෙක්. பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து ඒ வருகிறவர். සුද්ධාත්මයන් වහන්සේගේ මම පිරෙන්න ඕනේ නම් பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் මට என்றால் කරන්න තියෙන එකම දේ நான் செய்ய வேண்டியது ஒன்றுதான். මගේ ඇතුළාන්තේ මම කැඩිච්ච පුද්ගලයෙක්. உள்ளான ரீதியிலே நான் உடைக்கப்பட்ட மனிதன். ඇතුළාන්තේ මම පාපිෂ්ඨ පුද්ගලයෙක්. உள்ளான ரீதியிலே நான் பாவியானவன். ඒක මම පිළි අරගෙන நான் அதை ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේගේ ඉදිරියේ මම ඒක කියා මම ප්‍රකාශ කරන අවස්ථාවේදී தேவனுடைய சமூகத்திலே அதை அறிக்கையிட்டு நான் சொல்லுகிற பொழுது උන්වහන්සේ ඉදිරියේ මම පාපයට මම පසුතැවිලි වෙන අවස්ථාවේදී தேவ சமூகத்திலே என்னுடைய பாவத்துக்கு மனம் திரும்புகிற பொழுது මගේ මාව සුද්ධ කරන්න කියලා ඉල්ලන අවස්ථාවේදී என்னை சுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிற பொழுது උන්වහන්සේ මාව පිරිසුදු කරමින් ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி ඒ ස්වර්ගයෙන් එන සුද්ධාත්මයන් වහන්සේව அங்க பரத்திலிருந்து வருகிற பரிசுத்த මාතුලට ஆவியானவர் එන්න මාව සූදානම් කරනවා. எனக்குள்ளாய் வருவதற்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். දෙවනි කාරණාව තමයි இரண்டாவது காரியம்தான் අභ්‍යන්තරයෙන් අපි පුදුමයට පත් වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ කරන කාරණාක් තුලින්. உள்ளான அதிசயத்தை தேவன் செய்கிற காரியத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். හදවත තුල අපි ඇවිල්ලා උන්වහන්සේව සතුටෙන් පුදුමෙන් බලන ස්ථානයට අපි එන්න ඕනේ. எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக மிகவும் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தானத்தை நாங்கள் கொடுக்க මේක வேண்டும். තමයි දෙවනි ක්‍රියාව පුදුම වූ ක්‍රියාව මේ කොටසේ වෙච්ච. அதுதான் உள்ளான அதிசயம், அந்த புதியதான ஒரு வல்லமை என்று இரண்டாவது காரியத்தில் நடைபெற்றது. ඒක තුන්වෙනි පදේ අපිට කියවනකොට අපිට දකින්න පුළුවන්. அது மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு காண முடியும். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. ගිනි වැනි වූ දිව් බෙදී යනවා ඔවුන්ට පෙනුනේය. එය ඔවුන් එක් එක්කෙනා කෙරෙහි පිහිටුනේය. මේක කොච්චර වැදගත්ද කියලා ඔබ දන්නවද? இது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா? පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේගේ ආත්මය එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ මහිමය දෙවියන් වහන්සේගේ ඒ විශේෂ ආත්මය හැම වෙලාවෙම ගින්නක් මෙන් තමයි පැමුණුනේ. தேவனுடைய ஆவி எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு அக்கினியாக தான் வந்தது. අපි දන්නවා ආබ්‍රහම් එක්ක දෙවියන් වහන්සේ ගිවිසුමකට ඇතුල් වෙනකොට උත්පත්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ උන්වහන්සේ ගින්නක් මෙන් ඒ ස්ථානයේ පැමිණුණා. அங்க ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி அக்னியாய் அந்த இடத்திலே வந்தது. මතක ඇති මෝසස් වනාන්තරේ දෙවියන් වහන්සේ මුණ ගැසෙන්න යන අවස්ථාවේදී එතන මෝසස් දැක්කා ඒ වනාන්තරේ තැනක ගහක් ගින්නක් තිබෙනවා. හැබැයි ඒක ඇවිලෙන ගින්නක් නෙමෙයි, ගින්න පත් වෙනවා. දෙවියන් වහන්සේ ගින්නක් මෙන් උන්වහන්සේ මෝසස්ට ඒ වෙලාවේ උන්වහන්සේ පෙන්눔 කළා. அது போல மோசே வனாந்தரத்தில் அங்க போகிற பொழுது ஒரு மரம் அக்கினியினால் சூழப்பட்டதா இருந்தது. அந்த அக்கினி கூடாக இருந்து ஆண்டவர் அங்கு பேசுகிறார். නික්මයාම 19 පදරේ පරිච්ඡේදය අපිට දකින්න පුළුවන්. ඒ සීනායි කන්දේ දෙවියන් වහන්සේ සෙනගත් එක්ක ගිවිසුමක් ඇති කරගන්න යන අවස්ථාවේදී ගින්න කන්ද උඩට පැමුණ එක අපිට දකින්න පුළුවන්. அது போல யாத்திராகமம் 19வது அதிகாரத்திலே அங்கு மோசேயோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிற பொழுது ஆண்டவருடைய அக்கினி அங்கு வானத்திலே தென்பட்டது. ඒ වනාන්තරයේ හිටපු මිනිසුන්ව ඒ ඉස්රායල් ජනතාව යුදෙවරුන්ව දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වුවේ රාත්‍රී කාලයේදී ගින්නක් වෙන් උන්වහන්සේ ඔවුන්ට මඟ පෙන්වුවා. அது போல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது இரவு நேரங்களிலே அக்கினி கூடாக ஆண்டவர் வழி நடத்தினார். එසිකියල් තුමා ඇවිල්ලා එසිකියල් පළවෙනි පරිච්ඡේදයේ ඕ දර්ශනයක් දකිනවා. ඒ දර්ශනයේ දෙවියන් වහන්සේගේ මහිමය ගින්නක් මෙන් හැම ස්ථානෙම එන එක තමයි ඔව් දැක්කේ. அது போல எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவர் காண்கிற தரிசனமானது எல்லா ஸ்தானங்களிலும் தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டதா இருக்கிறது என்று. මම කියපු හැම දෙයක්ම විශේෂ අවස්ථාවක්. அங்கு பழைய ஏற்பாடிலே நான் காண்பித்த எல்லாமே ஒரு விசேஷித்தமான ஒரு சந்தர்ப்பம். දෙවියන් වහන්සේ විශේෂ අවස්ථාවකදී යම් කෙනෙක්ට පෙන්눔 කරනවා නම් උන්වහන්සේ ඒ කෙනාට පෙන්눔 කරේ ගින්නක් මෙන්. ஆண்டவர் விசேஷ தன்மையோடு அவரை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அவரை வெளிப்படுத்தி காண்பித்தது அக்கினி கூடாகவே. ඒ ගින්න ඇත්තටම මිනිසුන්ට බයක් හිතෙන ගින්නක්. அந்த அக்கினியானது மனிதர்கள் பயப்படத்தக்கதான அக்கினி. සමහර වෙලාවට ඒ ගින්න හරිම භයානකයි. சில நேரத்திலே அந்த அக்கினியானது மிகவும் பயப்படத்தக்கதா இருந்தது. ඒ ගින්න ළඟට සමහරක් වෙලාවට යනකොට මිනිස්සු මැරලා වැටෙන්න පුළුවන්.
පුළුවන්. சில நேரத்துல அந்த அக்கினி கிட்டத்திலே நெருங்கும் பொழுது ஜனங்கள் மறிக்க நேரிடும். මිනිස්සු බයෙන් හිටියා ගින්න දැක්ක ගමන්. அது நிமித்தமாக ஜனங்கள் பயத்தோடு இருந்தார்கள். පෙන්තකොස්ත දවසේ මොනවද උනේ? ஆனால் இந்த பெந்தகோஸ்து நாளில் என்ன நடந்தது? පෙන්තකොස්ත දවසේ මේ ගින්න එක තැනකට ඇවිල්ලා එක මාලිගාවකටවත් එක ඉඩමකටවත් ආවේ නැහැ. මේ ගින්න එතන හිටපු හැම කෙනාගේම ඉස උඩ මේ ගින්න ආවා කියලා තිබෙනවා. ஆனால் எந்த ஒரு மாளிகை ஸ்தானத்துக்கும் அந்த அக்கினி போகவில்லை. ஆனா பெந்தகோஸ்து நாளிலே இருந்த அந்த ஜனங்களுக்கு நேராக அந்த அக்கினி வந்தது என்று சொல்லப்படுகிறது. තුන්වෙනි පදේ කියනවා, තුන්වෙනි පදේ බලන්න නැවත වතාවක් කියනවා මේ ගින්න ආවේ ඔවුන් මත පීඩ උනේය. පීඩුනේ කියන්නේ ඔවුන් තුල ඇවිල්ලා එහෙම හිටියා කියන අදහස. right? ඉංග්‍රීසියෙන් කියනවා rest on them. ඔවුන් තුල ඇවිල්ලා පීඩුනා. இந்த இடத்திலே இந்த 3வது வசனம் சொல்லப்படுகிறது அந்த அக்கினியானது அவர்கள் மேல் நிரந்தரமாக அமர்ந்தது என்று சொல்லி. ඒක ආවේ ඒක ඔබ දාලා යන්න නෙමෙයි. ඒ ගින්න එන්නේ ඔබ සමග සදාකාල සිටින. அந்த அக்கினி வந்தது உங்களை அரவாசிலே விட்டுட்டு போகிறதுக்கல்ல, நித்திய காலமாய் உங்களோடு கூட தங்குவதற்கு. ඒකේ අර්ථය මොනවද? அதன் அர்த்தம் என்ன? මේ පරණ කිවිසුමේ විශේෂ අවස්ථාවලදී සමහර පුද්ගලයන්ට විතරක් පෙන්නූ ඒ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය දැන් හැම ඇදහිලි වන්තයා මතටම පැමිණ තිබෙනවා. இதன் அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாடு காலத்திலே அங்கு விசேஷித்த மூலமாய் விசேஷித்த மனிதர்களுக்கு தென்பட்ட அந்த அக்கினி புதிய ஏற்பாடு காலம் இருக்கிற பொழுது சபையிலே எல்லாரோடும் கூட வந்து எல்லார் மேலும் அந்த தேவனுடைய சமூகமான அக்கினி தங்கினது. සමහරක් ඔබට හිතන්න පුළුවන් මෝසස්ගේ කතාව කියවනකොට අනේ මම මෝසස් වුණා නම් කොච්චර හොඳද? மோசேயுடைய கதையை கேட்கிற பொழுது நான் மோசேவா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? මට ඒ වගේ අවස්ථාවක් ලැබිලා තිබුණා නම් කොච්චර හොඳද? அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? ඒ වනාන්තරයේ ගින්න මට දකින්න අවස්ථාවක් ලැබිලා තිබුණා නම් அந்த வனாந்தரத்தில் அந்த அக்கினி எனக்கு காண்பிக்க சந்தர்ப்பம் මම கிடைச்சிருந்தா ඔබට කියන්නම් අද දවසේ මම ඔබට අද දවසේ මම ඔබට කියන්නම් இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுவது, ඔබ මෝසස්ට වඩා වාසනාවන්තයි. நீங்கள் மோசே பார்க்கிலும் ඔබ பாக்கியவான்கள். මෝසස්ට වඩා ආශිර්වාද ලද්ද පුද්ගලයා. மோசே பார்க்கிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். ඔබ තුලට මේ ගින්න පැමිණලා තියෙනවා. දැන් ඒක යන්න නෙමෙයි, එකපාරක් විතරක් පෙන්නලා යන්න නෙමෙයි. මේ ගින්න පැමිණෙන්නේ ඔබ සමග නිතරම ඔබත් එක්ක ඉන්න පිණිසයි. அந்த அக்கினி வந்திருக்கிறது உங்களை வந்துவிட்டு சில நேரம் இருந்துட்டு போறதுக்காக அல்ல, எப்பொழுதுமே உங்களோடு இருக்கும்படியாய் வந்திருக்கிறது. මේක තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය කියලා අපි කියන්නේ. அதற்கு தான் நாங்கள் பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானம் என்று சொல்லுவோம். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය උන්වහන්සේගේ අභිමුඛය, ඒ ගින්නේ අභිමුඛය ඔබ තුලට පැමිණලා ඔබත් එක්ක සිටින එකයි. பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானம் தேவனுடைய அக்கினியின் சமூகம் உங்களோடு வந்து உங்களோடு இருக்கும்படியாய் வந்திருக்கிறது. මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අප තුලට ආවා කියලා අපි කොහොමද දන්නේ? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பதை எப்படி கண்டு கொள்ளலாம்? අපිට බොහෝ දේවල් අපේ ජීවිතේ තිබෙන්න පුළුවන්. அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். අපේ ඇතුලේ දෙයක් වෙන්න ඕනේ මේ ගින්න අපි තුලට ආපු ගමන්. இந்த அக்கினி எங்களுக்குள்ளாய் வந்த உடனேக்கு எங்களுக்குள்ளாக ஒரு காரியம் இருக்கணும். ඒ ඇතුලේ වෙච්ච දේ මේක තමයි. எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில நடக்கிறது தான். යේසුස් වහන්සේගේ ජීවිතේට இயேசுவின் வாழ்க்கைக்கு போவோம். යේසුස් වහන්සේ බෞතිස්ම කරලා එළියට එනකොට මොනවද උනේ? இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியில வந்த உடனே என்ன நடந்தது? ශුද්ධාත්මයන් වහන්සේ පරවියෙක් මෙන් ඔව් වෙතට ආවා. புறாவின் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் வந்தார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔව් පෙරෙව්වා. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பினார். ඒ පෙරෙව්වන් පස්සේ මොනවද උනේ? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? මතේ 17 කියනවා. මතේ 3:17. மத்தேயு 3:14. මේ මගේ පුත්‍රයා. இது என்னுடைய மகன். ඔහුගෙන් මම ප්‍රිය වෙනවා. அவரிலே நான் மகிமை அடைகிறேன். ඔහුගෙන් මම ප්‍රසන්න වෙනවා. அவரிடத்தில் நான் பிரசன்னமாகிறேன். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුලට ආකල பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற பொழுது ඔබගේ පුත්‍රත්වය ගැන දෙවියන් වහන්සේ සාක්ෂි දරනවා. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ඒකයි පළවෙනිම අඩයාලම. அதுதான் முதலாவதான அடையாளம். ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පිරිච්ච සෙනග பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் ඔවුන්ගේ අනන්‍යතාවය පිළිබඳව ඔවුන්ට පැහැදිලිකමක් තිබෙනවා. அவர்களுடைய அடையாளம் சம்பந்தமான ஒரு தெளிவு இருக்கிறது. ඔබ කියන පොඩකින් පාස්ටර්. கொஞ்சம் இருங்க போதகரே. යේසුස් වහන්සේනේ. அது இயேசுதான். යේසුස් වහන්සේටනේ කිව්වේ ඔබ මගේ පුත්‍රයා මම ඔබගෙන ප්‍රසන්න වෙනවා ඔබගෙන ප්‍රියණ වෙනවා මට කිව්වේ නෑනේ දෙවියන් වහන්සේ. இயேசுவுக்கு தானே சொன்னார் நீ என்னுடைய நேசகுமாரன் உன்னிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லலையே. අදිසි වෙන්න එපා. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். 8:16 අපි කියවමු. ரோமர் 8:16 நாங்கள் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினூடே கூட சாட்சி கொடுக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේගේ දරුවෝ යයි ආත්මයන්න් වහන්සේම අපේ ආත්මය එක්ව සාක්ෂි දෙනසේක. අපි දේව දරුවෝ බවට දෙවියන් වහන්සේගේ ආත්ම
ආත්මය එනම් මාව පුරෝපු ඒ ආත්මය මගේ ආත්මයත් එක්ක සාක්ෂි දරනවලු. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு இணைந்து ஒரு சாட்சி கொடுக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ බෞතිස්මය ලැබපු කෙනාට பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் பெற்ற நபருக்கு ප්‍රධානම කාරණාව විය යුත්තේ මේක තමයි. பிரதானமான காரியம் இதுதான் நடக்க வேண்டும். ඔවුන්ගේ ආත්මය තුල සාක්ෂි දීමක් වෙන්න අවශ්‍යයි. அவங்களுடைய ஆவிக்குள்ள ஒரு சாட்சி ඒ இருக்கணும். සාක්ෂිය තමයි ඔබ මගේ දරුවා කියන දෙවියන් වහන්සේගේ සාක්ෂිය මගේ හදවත තුළට ඔළුවට නෙමෙයි මගේ හදවත තුළට මට හැඟෙන්න ඕනේ. அந்த சாட்சி தான் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மனசுக்கல்ல இருதயத்துக்கு நான் உணர்த்தப்பட வேண்டும். ගලාති 4 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදයේ මේම කියනවා. கலாத்தி 6:4 இப்படி சொல்லுகிறது. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். තවද නුඹලා පුත්‍රයා වුණ සිටින බැවින් අපා පියාණනි කියා හඬගස්සන්නා වූ තමන් පුත්‍රයාණන්ගේ ආත්මය දෙවියන් වහන්සේ අපේ සිත්වලට එවූසේක. තවත් නුඹලා පුත්‍රයාණන්ව සිටින බැවින් අබ්බා පියාණනි කියා අඬගසන ඒ ආත්මය දෙවියන් වහන්සේ කියන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අබ්බා පියාණනි කියලා කතා කරන්නේ යේසුස් වහන්සේ තමයි අබ්බා පියාණනි කියලා පියාණන් වහන්සේට කතා කරේ. ඒ යේසුස් වහන්සේ තුල තිබුණු ආත්මය ඔබ තුලට දැන් දාලා තිබෙනවා. ඔබට පුළුවන් දැන් අබ්බා පියාණනි කියලා පියාණන් වහන්සේ அப்பா பிதாவே என்று சொல்லி இயேசுதான் பேசினாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வந்தபடியினாலே அந்த ஆவி உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியும். ඔබට දන්නවද මේක මට තේරුම් කරන්න අමාරුයි. නමුත් මම උදාහරණයකින් කතාවකින් ඔබට මම තේරුම් කරන්න. இதை விளங்கப்படுத்துவது கடினமாக இருக்கிறது. ஆனா ஒரு கதை கூடாக இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். තෝමස් ගුඩ්වින් කියන පාලකවරයෙක් හිටියා. தோமஸ் உட்பின் என்கிற ஒரு போதகர் இருந்தார். ඔව් අලංකාර පිටුරයක් අපට දෙනවා. அவர் අழகான காட்சி எங்களுக்கு தருகிறார். කියනවා එක දවසක් ඔව් පාරේ යනකොට තාත්තා පුතා කෙනෙක්ගේ අත අල්ලගෙන ඇවිදගෙන යන එක ඔව් දැක්කා. ஒரு நாள் அவர் வழியோரத்தில் சாலையோரத்தில் பிரயாணம் போகிற பொழுது தகப்பன் தன்னுடைய மகனுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நடக்கிறார். ඒ ගමන් කරන අවස්ථාවේදී அவர்கள் நடந்து கொண்டு போகிற பொழுது පාර්තම තාත්තා පුතා දිහට ඇරලා ஒரு முறை திடீரென்று மகனை பார்த்து தகப்பன் පුතාගේ ඇඟින් එයාව උස්සලා මේම උස්සලා එයාව කරකෝලා මේම කැරකුවා. කරකෝලා එයාව බදාගෙන කිව්වා මම ඔයාලට ගොඩාක් ආදරේ කියලා. மகனை அப்படியே தூக்கி மேலே தூக்கி அப்படியே சுத்தி அவர் சொன்னார், மகனே நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று. ඊට පස්සේ එයාව පල්ලෙහා තිබ්බා. அதுக்கு பிறகு அவரை கீழே விட்டார். තෝමස් ගුඩ්වින් මේම ප්‍රශ්නයක් අහනවා. தோமஸ் உட்பின் என்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ඒ දරුවා දැනන් හිටියද නැද්ද? ඒ දරුවාගේ තාත්තා මෙයා කියලා එයාව අතින් අල්ලගෙන යනකොට அந்த தகப்பன் தெரிஞ்சிருந்தாரா இல்லையா? දරුවා அந்த பிள்ளை தெரிஞ்சிருந்தாங்களா இல்லையா? அவர் கை கொண்டு போறது இவர்தான் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி දරුවා දැනන් හිටියා. அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். දරුවා දන්නවා මේ මගේ තාත්තා. பிள்ளைக்கு தெரியும் இதுதான் என்னுடைய தகப்பன் ඒ என்று. වගේම දරුවා දන්නවද තාත්තා යාට ආදරය කරනවායි කියලා? அந்த பிள்ளைக்கு தெரியுமா தகப்பன் தன்னை நேசிக்கிறார் என்று? ඔව්. அதுவும் தெரியும். ඒක තමයි පරිස්සමෙන් එයාගේ අත අල්ලගෙන තමයි එයා අරගෙන යන්නේ පාරේ. அதனால தான் கவனமாக கரங்களை பிடித்துக்கொண்டு அந்த சாலையில நடந்து போகிறார். හැබැයි මේ අවස්ථාවේදී මොනවද උනේ? ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது? එකපාරට එයාට මේ එක්ස්පීරියන්ස් අත්දැකීමක් සුවිශේෂ අත්දැකීමක් එයාට ලැබෙනවා. තාත්තගේ ප්‍රේමය එයාට ඒ වෙලාවේ අත්දකින්න එයාට ලැබෙනවා. அந்த பிள்ளைக்கு விசேஷமான ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கிறது. தகப்பனுடைய அன்பை அந்த சந்தர்ப்பத்திலே பெற்றுக்கொள்ள මේ අත්දැකීම සුද්ධාත්මයන් වහන්සේ අපිට නැවත අපිට ලබා දෙනවා. இந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் மறுக எங்களுக்கு தருகிறார். ඔබ මොන වගේ ප්‍රශ්න තුලින් ගමන් කරා நீங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனை கூடாக பிரயாணித்தாலும் ඔබට පුළුවන් உங்களுக்கு முடியும் මේ අත්දැකීමට එන්න. இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு ඔබට வருவதற்கு. මේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය තිබෙනවා නම් பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் ඔබට පුළුවන් ඕනම ප්‍රශ්නයක් තුලින් ගමන් කරනකොට எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பிரயாணித்தாலும் සමහරක් වෙලාවට ඔබ රෝගකින් ඔබ යන කෙනෙක් වෙන්න පුළුවන්. சில நேரம் வியாதியோடு நீங்க போகிறவங்களா සමහරක් இருக்கலாம். වෙලාවට මුදල් ප්‍රශ්න වලින් ඔබ ගමන් சில කරන්න நேரம் පුළුවන්. பண பிரச்சனைகள் போகலாம். සමහරක් වෙලාවට ඔබට ඔබ හිතපු නැති කුණාටුවක් ඔබේ ජීවිතේට ඇවිල්ලා තිබෙන්න நீங்கள் පුළුවන්. நினைச்சு பார்க்காத காற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබට යම් ලොකු නැතිවීමක් ඔබේ ජීවිතේ වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு இழப்புகள் இருக்கலாம். මේ මොනා තුලින් ඔබ ගමන් කරත් நீங்கள் எப்படியாப்பட்ட சூழலிலே මොනා பிரயாணித்தாலும் තුලින් ඔබ ගමන් කරත් நீங்கள் எப்படி பிரயாணித்தாலும் ඔබට කවුරු ඔබව අතෑරියත් யார் உங்களை கைவிட்டாலும் කවුරු ඔබව
පාතර දැම්මත් யார் உங்களை கீழ்த்தரமா ඒ எண்ணினாலும் සතියේ මට එක්කෙනෙක් කතා කරනකොට කිව්වා මගේ තාත්තා මාව මට කතා කරපු විදියෙන් මාව ඉතාමත් කැඩෙන විදියට කතා කරා කියලා මට එක්කෙනෙක් කිව්වා. ஒருத்தர் வந்து எனக்கு சொன்ன என்னுடைய தாத்தா எனக்கு பேசின விதத்திலே நான் உடைக்கப்பட்டேன் என்று. මගේම තාත්තා මට මේම කතා කරේ. என்னுடைய தகப்பனே எனக்கு இப்படி මට பேசினார். තාත්තා කියන්න බෑ මීට පස්සේ. இனிமேல் எனக்கு அப்பா என்று சொல்ல ඒ முடியாது. වගේ කැඩිලා තිබුණා. அந்த அளவுக்கு நான் නමුත් මම உடைக்கப்பட்டேன். කියනවා ඔබට ඒ වගේ අත්දැකීම් තිබෙන්න පුළුවන්. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு. ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මොන වගේ තත්ත්වයක හිටියත් நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ඔබට පුළුවන්. உங்களுக்கு முடியும். ඔබට කතා කරලා කියන්න. உங்களுக்கு பேசி சொல்ல මම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ දරුවා. நான் தேவனுடைய மகன் என்று உங்களுக்கு சொல்ல முடியும். මා තුල දෙවියන් වහන්සේගේ ආත්මය තැන්පත් කරලා තිබෙනවා. எனக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். උන්වහන්සේගේ පුත්‍රයාණන් වෙන යේසුස් වහන්සේව මා වෙනුවෙන් උන්වහන්සේ මරණයට පත් කරලා තිබෙනවා. அவருடைய மகனை எனக்காக மரணத்துக்கு உட்படுத்தினார். මාව උන්වහන්සේ තෝරගෙන තිබෙනවා. என்னை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார். උන්වහන්සේ වෙන් කර තිබෙනවා. என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். මාව උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ කරලා என்னை තිබෙනවා. நீதிமானாக்கி இருக்கிறார். මාව උන්වහන්සේ උසස් ස්ථානවල තබා තිබෙනවා. என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். මම දැන් ස්වර්ගයට අයිති පුද්ගලයෙක්. நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். මට මේ ලෝකේ මව පාලනය කරන පුද්ගලයාට තාත්තා කියලා කියන්න පුළුවන්. இப்பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவரை தகப்பன் என்று சொல்ல முடியும். මම සැලෙන්ට යන්නේ නෑ. நான் அது நிமிஷம் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. මම කවදාකවත් වැටෙන්න යන්නේ නෑ. நான் ஒரு நாள் விழுந்து போக மாட்டேன். කවදා කාටවත් වටන්නත් බෑ. என்னை யாரும் விலத்தள்ள මගේ முடியாது. අනන්‍යතාවය මට පැහැදිලි. என்னுடைய அடையாளம் எனக்கு தெளிவு. ප්‍රශ්න තුලින් යනකොට ඔබට ඔම කියන්න පුළුවන් නම් பிரச்சனைகளோடு போகிற பொழுது இப்படி சொல்ல முடியும் ඔබ ශුද්ධාත්මයන්න් වහන්සේගෙන් පූර්ණ වෙච්ච පුද්ගලයෙක්. நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட மனிதர். ඒක හැම කෙනාටම කරන්න බෑ. ඒක හැම කෙනාටම කරන්න බෑ. அதை வேற யாருக்கும் செய்ய முடியாது. අපිට ප්‍රශ්නයක් වෙච්ච ගමන් අපි දුවනවා අරයට මේට අර මේ බෙල්ල කපපු කුකුලා වගේ හැම පැත්තම අපි දුවන්න පටන් ගන්නවා. நாங்க எங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே நாங்க கண்ட வாக்குல சுற்றி திரிவோம். ඒක ආත්මයෙන් පූර්ණ වෙච්ච ගමනක් නෙමෙයි. அது வந்து ஒரு ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு பிரயாணம் அல்ல. පූර්ණ වෙච්ච කෙනාට පුළුවන්. ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முடியும். උනාටු මැද්දේ හිටගෙන அங்க காற்றுக்கு நடுவிலே நின்று கொண்டு මම ස්වර්ගේ පොළවත් මව පාලන කරන දෙවියන් වහන්සේට අයිති පුද්ගලයා කියලා කියන්න උට කියන්න. வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு சொந்தக்காரன் என்று சொல்ல முடியும். ඒ තමයි පවුලේමයි කිව්වේ. பரிசுத்த பவுல் தான் சொன்னார். අපිට පුළුවන් ඒ ස්ථානට එන්න. எங்களுக்கு முடியும் அந்த ஸ்தானத்துக்கு வர. තව සලකුණක් අපි දකිනවා 13 වෙනි පදේ. இன்னொரு அடையாளத்தை 13வது வசனத்திலே நாங்கள் காண்கிறோம். 13 වෙනි පදේ මෙම කියනවා. 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். නොමුත් සමහරෙක් සරදම් කරමින් මොවුන් අලුත් මුද්‍රික පානෙන් පිරීලා යයි කීවෝය. අපිට දකිනවා මේ වෙලාවේ මේ මිනිස්සු බීපු මිනිස්සු ඇටියට තමයි ඒ සෙනඟ දැක්කේ. அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் இவர்கள் குடித்தவர்கள் என்று கண்டார்கள். ඒක ඒ සිතුවිල්ලම පවුල්තුමා එපිසි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ මේම දෙයක් කියනවා. இந்த சிந்தனையே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார். මේ මත්පැන් වලින් ඔබ බීලා මත් වෙන්න එපා. அங்கு மதுபானத்தினால் நிறைந்து நீங்கள் மதுபானத்தில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டாம். සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙන්න කියලා තියෙනවා. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். මේකේ අර්ථය. இதன் அர்த்தம் என்ன? සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙච්ච කෙනෙක් අරියටම බේබද්දෙක් වගේ තමයි ඇසරෙන්නේ. அங்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் குடிகாரனை போலதான் அவன் செயல்படுகிறான். මොකද්ද බේබද්දගේ තිබෙන චරිත ගුණාංග? அங்கு குடிகாரனுடைய வாழ்க்கை குணாதிசயம் எப்படியாப்பட்டது? කාරණා දෙකක් තියෙනවා බිව්වන් පස්සේ. அங்க குடிச்ச பிறகு ரெண்டு விடயம் செய்வான். ඉස්සෙල්ලා තමයි එයා තමයි සතුටුම පුද්ගලයා. அவன் தான் முதலாவது மகிழ்ச்சியுள்ள ஒரு மனுஷன். බයිලා ගාන්න පටන් ගන්න බිව්වන් පස්සේ තමයි. அவன் அங்க பயிலடிக்க ஆரம்பிப்பான் குடிச்ச பிற்பாடு தான். නටන්න පටන් ගන්න බිව්වන් පස්සේ තමයි. குடிச்ச பிறகு தான் நாடகம் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். එකක් දාන්න නැත්නම් නටන්නත් බෑ. அவன் குடிக்காட்டி அவனுக்கு ஆடை முடியாது. එකත් පළවෙනි චරිත ගුණාංගේ තමයි ප්‍රීතිමත්කම. அது முதலாவது அது மகிழ்ச்சியின் குணாதிசயம் தான் அவன் மகிழ்ச்சி. දෙවෙනි කාරණාව තමයි උන්ගේ චරිත ගුණාංගේ තමයි උන් බය නැහැ. இரண்டாவது குணாதிசயம் தான் அவனுக்கு பயம் இல்ல. කියන්න බැරි ඔක්කොම ටික කටෙන් එනවා බිව්වන් පස්සේ. அவன் என்னன்னு சொல்ல முடியாத குடிச்ச பிற்பாடு எல்லாம் வாயில இருந்து வரும். නැත්තම් කියන්නේ නැත්තම් කියන්නේ ඒවා. இல்லாட்டி அவன் சொல்ல மாட்டான். හැබැයි බිව්වන් පස්සේ කියනවා. குடிச்ச பிற்பாடு எல்லாம் சொல்லுவான். මේ
සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙච්ච සෙනගගේ මේ මිනිස්සු දැක්ක ගුණාංග දෙක මේක තමයි. இதுதான் அங்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனுஷனிடத்திலே கண்ட அடையாளம். තාමත් ප්‍රීතිමත් සෙනගක්. அவன் மிகவும் மகிழ்ச்சியுள்ள ඒ ஜனங்கள். වගේම උන් බය වුණේ යේසුස් වහන්සේ ගැන ප්‍රකාශ කරන්නට. இயேசுவை குறித்து அறிவிக்க அவங்க பயப்படவில்லை. යේසුස් වහන්සේගේ ගුණ කතා කරන්නට උන් බය වුණේ නෑ. இயேசுவை குறித்து பேசுவதற்கு அவங்க பயப்படல. සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණ වෙච්ච කෙනෙක්ගේ තියෙන්න ඕන ප්‍රධානම සලකුණු දෙක මේක. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரதானமான அடையாளம் ரெண்டு இதுதான். ප්‍රීතිමත් පුද්ගලයන්. அவன் மகிழ்ச்சியுள்ள ஒரு மனுஷன். උන් ඒ වගේම නිර්භීත පුද්ගලයන්. அது போல ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷன். සුභාරංචිය කියන්න උන් පැකිලෙන්නේ නෑ. அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க பின்னோக்கி செல்ல සාක්ෂි மாட்டார்கள். දරන්න උන් පැකිලෙන්නේ නෑ. அவன் சாட்சி கொடுக்கறதுக்கு பின்னோக்கி போக மாட்டான். සෙනගක් ඉස්සරහින්. எப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, ඕනම කෙනෙක්ගේ ඉස්සරහා. எப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக ලැජ්ජාවක් බයක් නැතුව அங்கு வெக்கம் பயம் இல்லாமல் නැකිట్లా උන්ට ප්‍රකාශ කරන්න அவர் පුළුවන්. எழுந்து நின்றவர்களுக்கு அறிவிக்க முடியும், කතා කරන්නට පුළුවන්. பேச முடியும். මේක සුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණ වෙච්ච අයගේ ජීවිතේ දකින්න පුළුවන් සලකුණු. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடையாளம். තුන්වෙනි අඩයාලමට අපි යන්. மூன்றாவது அடையாளத்துக்கு நாங்கள் තුන්වෙනි செல்வோம். අඩයාලම තමයි ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ එතන කරපු ඒ ක්‍රියාවලිය තුන්වෙනි අඩයාලම විශ්වවිත පණිවිඩයක්. එහෙම නැත්නම් විශ්වයේ පණිවිඩයක් එතන උන්වහන්සේ නිදාස් කරා. இது மூணாவது அடையாளம் தான் உலகளாவிய ஒரு செய்தி என்கிற அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். එතන අපිට දකින්න පුළුවන් ඔබ දකිනවා මේ සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පිරිච්ච අය අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න පටන් ගත්තා කියලා මේ වතන කියලා இந்த තිබෙනවා. வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் அந்நிய மொழிகளிலே பேச ஆரம்பித்தார்கள் என்று. තේරුම් ගන්න ඕන දෙයක් තිබෙනවා. இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் உண்டு. මෙතන කතා කරන අන්‍ය භාෂාවත් පාවුල්තුමා 1 කොරින්ති 12 13 14 කතා කරන අන්‍ය භාෂාවත් වෙනස්. இந்த இடத்திலே பேசப்படுகிற அந்நிய பாஷையும் 1 கொரிந்தியர் 12 13 14வது அதிகாரத்திலே பேசப்படுகிற அந்நிய பாஷையும் வேறு. පාවුල්තුමා ඒ 1 කොරින්ති 12 13 14 කතා කරනකොට කියනවා ඔබ අන්‍ය භාෂාවෙන් ඔබ සෙනගක් ඉදිරියේ කතා කරනවා නම් ඒක අනිත් අයට තේරෙන්නේ නැති නිසා ඒකට පරිවර්තනයක් අවශ්‍යයි කියලා පාවුල්තුමා ඒ ඉගැන්වීමේ සභාවට කියනවා. 1 கொரிந்தியர் 12 14வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீர்கள் என்று சொன்னால் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவை தெரியாதபடியினாலே அந்த அந்நிய பாஷை பேசப்படுகிற அந்நிய பாஷைக்கு மொழிபெயர்ப்பானது கொடுக்கப்பட வேண்டும். නමුත් මෙතන කතා කරපු අන්‍ය භාෂාව අනිත් මිනිස්සුන්ට තේරුණා. ஆனாலும் இந்த இடத்திலே பேசப்பட்ட பாஷையானது பிறர்களால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. ඔබට පුළුවන් එතන ගිහිලා ගණන් කරලා බලන්න දේශවල් 16ක භාෂාවන් මේ මෙතන හිටපු 120 ඔවුන් ඇවිල්ලා ගලීලියන් මිනිස්සු ඔවුන් ඒ දේශවල් වලට ගිහිල්ලා නැහැ. ඒ භාෂාවල් දන්නේ නැහැ. නමුත් දේශවල් 16කින් ආපු යුදෙව්වරුන්ට ඔවුන් ආපු දේශයේ කතා කරන ඒ භාෂාවෙන් මේ ගලීලියේ හිටපු මේ යුදෙව්වරු ඔවුන් කතා කරන්නට පටන් ගත්තා. அவர்கள் கலிலேய மனுஷர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் 16 தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் அந்த இடத்துல கூறுகிற பொழுது அவர்களுடைய மொழிகளை இவர்கள் பேச தொடங்கினார்கள். அவர்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள். ඔවුන් එතන කිව්වේ මොනවද? ඒ භාෂාවෙන් කතා කරලා මොනවද කිව්වේ? அந்த பாஷை மொழிகளிலே பேசி அவர்கள் அந்த இடத்துல என்ன சொன்னார்கள்? ඔවුන් ඔහුගේ ආශිර්වාද ගැන එතන කතා කරේ නැහැ. அவர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து அந்த இடத்துல பேசல. එතන ඇවිල්ලා ඔවුන්ගේ කොච්චර සතුටින් ඉන්නවද කියලා කතා කරේ නැහැ. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லல. ඔවුන්ගේ ජීවිතේ මොනවද වෙන්නේ කියලා එතන කිව්වේ உங்களுடைய නැහැ. வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லல. එතන කියනවා දෙවියන් වහන්සේගේ මහිමය ප්‍රකාශ කරයි කියලා. அந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவனுடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். මේකේ අර්ථය මේ ග්‍රීක වර්තයේ පරණ ගිවිසුමේ අර්ථය තමයි දෙවියන් වහන්සේ ඒ යුදෙව් සෙනග ඒ ඉහිප්තු දේශයේ ඉඳලා එළියට ගේනකොට රතු මුහුද දෙබෑ කරපු ඒ වෙන්නේ ක්‍රියාවන් ගැන තමයි මම කතා කරේ. இந்த இடத்துல அவர்கள் அந்த கிரியைகளை காண்பித்த என்னதென்று சொன்னால் பழைய ஏற்பாடு காலத்திலே எகிப்திலிருந்து அங்கு செங்கடலை இரண்டாய் பிரித்து கொண்டு வந்த அந்த மகிமையான காரியத்தை குறித்து பேசினார்கள். එතන විශේෂම සුවිශේෂ දෙයක් තිබෙනවා. அந்த இடத்துல விசேஷித்தமான ஒரு காரியம் இருக்கு. මම කියන එක හොඳට ආගන්න. මම කියන එක හොඳට ආගන්න. தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்க நான் சொல்றது. සුද්ධාත්මයන් වහන්සේ එදා භාෂා 16කින් එක පාරටම ඒ සෙනගට කතා කරන්න ඉඩ දුන්නේ ඇයි? அங்கு 16 மொழியிலே பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு இடம் கொடுத்தது ஏன்? රටවල් 16කට යේසුස් වහන්සේගේ සුභාරංචි පණිවිඩය ඔවුන්ගේම භාෂාවෙන් අහන්න පුළුවන් විදියට උන්වහන්සේ එදා ක්‍රියා කරේ ඇයි? 16 தேசங்களுக்கு சுவிசேஷம் படரி செல்லத்தக்கதாய் அன்றைய நாளிலே ஆண்டவர் கிரியை செய்தது ஏன்? මම කියනද කාරණාව? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். දෙවියන් වහන්සේට අවශ්‍ය වුණා ඒ දවසේ පළවෙනි සභාව පටන් ගන්න දවසේම முதலாவது சபையை ஆரம்பிக்கிற பொழுதே தேவனுக்கு தேவை ஒன்று இருந்தது. මේක එක රටකටවත් එක සංස්කෘතියකටවත් සීමා වෙන දෙයක් නොවේ කියන එක
ප්‍රකාශ කරන්න උන්වහන්සේට. ஆண்டவருக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. ஒரு தேசத்துக்கும் ஒரு கலாச்சாரத்துக்கும் கட்டப்பட்டதா இருக்க கூடாது என்பது. සමහරක් ආගම් ඇවිල්ලා එක සංස්කෘතියකටවත් එක භාෂාවකට පමණක් සීමා වෙලා තිබෙනවා. ඒ ආගම කොයි රටකට ගියත් ඒගොල්ලන් ඒ ආගම පිළිබඳින්න ඕනේ ඒ සංස්කෘතියේ ඒ භාෂාවෙන් පමණයි. சில மதங்களானது மொழிகள் சில கலாச்சாரத்துக்கு மாத்திரமே அவர் கட்டப்பட்டதா இருக்கு. அவர் எந்த தேசத்துக்கு போனாலும் அவர்கள் மாத்திரமே அதை அனுசரித்து செஞ்சு கொண்டிருப்பார்கள். දෙවියන් වහන්සේ එදා ඉතාමත් සද්ද නගලා පණිවිඩයක් දුන්නා. මේක එක සංස්කෘතියකටවත් එක භාෂාවකටවත් සීමා වන්නේ නැහැ. මේක හැම සංස්කෘතියකටම අයිති, හැම භාෂාවකටම අයිති පණිවිඩයක් තමයි අද මම නිදාස් කරන්න කියන එක තමයි උන්වහන්සේ ඒ භාෂා 16 කතා කරලා ඒ අවස්ථාවේදී ප්‍රකාශ அன்றைய நாளிலே ஆண்டவர் தெளிவான ஒரு செய்தியை கொடுத்தார். இது ஒருவருக்கு கட்டுப்பட்டதான அல்ல, எல்லா மொழிகளுக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் சொந்தமானது என்று சொல்லி உயர்ந்த குரலிலே ஆண்டவர் கூறினார். ආගම කිසිම ජාතියකට අයිති නැහැ. கிறிஸ்தவ மதமானது எந்த ஒரு ஜாதிக்கும் சொந்தமானது அல்ல. ආගම කිසිම භාෂාවකට අයිති නැහැ. கிறிஸ்தவ மதமான ஒரு மொழிக்கு சொந்தமானது அல்ல. ආගම කිසිම සංස්කෘතියකටත් අයිති නැහැ. கிறிஸ்தவ மதமானது ஒரு கலாச்சாரத்துக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ඔබ දන්නවනේ අපේ රටේ කියනවා සමහරක් වෙලාවට මේක සුද්දගේ ආගම කියලා. எங்களுடைய நாட்டில் அவர்கள் சொல்லுவார்கள் இவரது வெள்ளைக்காரருடைய மதம் என்று. සුද්දගෙන් ආපු ආගම කියලා කියනවා නේද? அவர் சொல்லுவாங்க தானே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த மதம். මම ඔබට කතාවක් කියන්නද? நான் உங்களுக்கு கதை ஒன்று சொல்லவா? පළවෙනි පෙන්තකොස්ත දවසේ කතා කරපු භාෂා 16 ඉංග්‍රීසි තිබුණේ නැහැ. அங்கு முதலாவது 16 மொழிகளிலே ஆங்கில மொழியானது இருக்கவில்லை. එහෙනම් කොහොමද මේක සුද්දගේ ආගම වෙන්නේ? அப்படி என்று சொன்னால் இது எப்படி வெள்ளைக்காரனுடைய மதமாக இருக்க முடியும்? ඔබ දන්නවද ඔබ සභාව ඉතිහාසය කියවලා බැලුවොත් ඔබ දන්නවා ඔබ දැනගන්න පුළුවන් වෙයි මේක ආරම්භ වුණේ ආසියාවේ. நீங்கள் உங்களுடைய வேதகம் பின்னணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆரம்பிக்கப்பட்டது ஆசியா கண்டத்திலே. ආසියාවේ භාෂාවල් තමයි මෙතන කතා කරේ. இது ஆசியா மொழிகளை குறித்து தான் இந்த இடத்துல பேசப்பட்டது. වතාවට සුභාරංචිය වෙස්ටර්න් කන්ට්‍රීස්. බටහිර රටට යනකොට 300ටත් එයා යේසුස් වහන්සේගෙන් පස්සේ 300ටත් එයායෙන් තමයි පළවෙනි වතාවට සුභාරංචිය සුද්දගේ රටට ගියේ. அது சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் தென்கிழக்கு நாடுகளுக்கு 300ஆம் ஆண்டுகள்ல தான் தென்கிழக்கு நாடுகளுக்கு சுவிசேஷமானது கடத்தப்பட்டது. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? තෝමස් කියන යේසුස් වහන්සේගේ ගෝලයා தோமஸ் என்கிற கர்த்தருடைய சீசன் යේසුස් වහන්සේ මරණයෙන් පස්සේ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ගෝලයා 12 දෙනා දානවා මේ ධාතු දාලා බලනවා ඒගොල්ලන් කොයි රටටද යන්නේ කියලා. அங்க 12 அப்போஸ்தலரும் கூடி அவர்கள் துண்டு போட்டு சீட்டு போட்டு பார்க்கறாங்க எந்த நாட்டுக்கு போறது என்று சொல்லி. இந்தியாව. தோமஸ் வந்தார் இந்தியாவுக்கு. இந்தியாවට වැටිලා ඉන්දියාවට ආවා. அவர் இந்தியாவுக்கு வந்தார். சென்னை වල තමයි ਉਹ ජීවත් වුනේ. சென்னையில தான் வாழ்ந்தார். ඒ කියන්නේ 30 ගණන් අවුරුදු 40 ගණන් 30 ගණන් යේසුස් වහන්සේන් පස්සේ අවුරුදු 30 40 ගණන් වල සුභාරංචිය ආවා ඉන්දියාව சென்னை කියන අපේ රටට තියෙන ළඟම රට මම හිතනවා අපිටත් ඒකෙන් බලපෑමක් ඇති වෙලා. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு 30-40களிலே இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. அது கூடாக எங்களுக்கும் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ඔබට කියන්න දන්නේ මේක තමයි. நான் உங்களுக்கு சொல்ல வருவது இதுதான். කාටත් අයිති නෑ. இது யாருக்கும் சொந்தமானது அல்ல. සංස්කෘතියකටම எல்லா கலாச்சாரத்துக்கும் භාෂාවටම எல்லா மொழிக்கும் ඔවුන්ට මේ වචනය අරගෙන ඔවුන්ගේ සංස්කෘතිය අනුව මේක පිළිබඳින්න පුළුවන්. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கலாச்சாரத்துக்கு மொழிக்கு இணங்க இதை அவர்கள் பின்பற்றலாம். ඔවුන්ගේ සංස්කෘතිය ඔවුන් අතරින්න ඕනේ නෑ. அவங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. සංස්කෘතියකට වෙනස් වෙන්න ඕනේ නෑ. இன்னொரு கலாச்சாரத்துக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை. ඔබගේ සංස්කෘතියේ ඉන්න විදියටම ඉඳගෙන நீங்க இருக்கிற கலாச்சாரத்தோடு ඒ සංස්කෘතියේ තියෙන වැරදි ටික අදාගෙන அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற பிழைகளை சரி செய்து ඔබට පුළුවන් යේසුස් වහන්සේව නමස්කාර කරන්න. உங்களுக்கு முடியும் இயேசுவை நமஸ்கரிக்க. මේකයි එදා ආපු පණිවිඩය. இதுதான் அன்றைய நாளிலே வந்த செய்தி. ඒ පමණක් නෙමෙයි. அது மாத்திரம் அல்ல. ඒ බලයත් එක්කම ඒ භාෂාව කතා කරන බලයත් එක්කම තව ආපු සුපර්නැචරල් මොනවාද? සුපර්නැචරල් කියන වචනේ ආචාර්යමත් බලයක් ආවා ගෝලයන් එතනට 120ම පිරෙව්වා ආස්කම් අඩයාලම් කරන බලයෙන් දෙවියන්. அது மாத்திரமல்ல அந்த இடத்துல பாஷைகள் மாத்திரமல்ல அன்றைய நாளிலே அங்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெற்றது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் அவர்கள் நிறைப்பப்பட்டு அவர்கள் அடையாளங்கள் அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். දෙවියන් වහන්සේ ඒ බලයත් ඔවුන්ට දුන්නා. தேவன் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட வல்லமையை கொடுத்தார். ඒ බලය දුන්නේ. ஏன் அப்படியாப்பட்ட வல்லமை கொடுத்தார்? ගන්න මම කියන එක. நான் சொல்லுகிறதை தெளிவா கேட்டுக்கொள். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට දුන්නේ. ஏன் அப்படியே வல்லமை கொடுத்தார்? මේ සුභාරංචිය ගොස් ප්‍රකාශ කරන අවස්ථාවලදී அந்த சுவிசேஷத்தை போயிட்டு அறிவிக்கிற பொழுது
අඩයාලම් සලකුණු වලින් ඒ ස්ථානයේ ක්‍රියා වෙන්න අවශ්‍යයි. அங்க அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும். මේ සුභාරංචිය ඔවුන් විශ්වාස කරන පිණිස. அந்த சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. ඒක තමයි ප්‍රධානම අරමුණ උන්වහන්සේ අඩයාලම් සලකුණු වලින් මේ ගෝලයන්ව ඒ බලය දෙන්න. அடையாள அற்புதத்தை செய்யும்படி வல்லமே கொடுத்ததான பிரதான நோக்கம் தான் சுவிசேஷம் வல்லமையாக்கப்பட வேண்டும் என்று. ඔබ කියනවා නම් ස්වාමිනේ මාව පාවිච්චි වෙන්න ඕනේ කියලා. நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே நானும் பயன்படுத்தப்பட வேண்டும். සමහරක් ඔබට ඒ අඩයාලම් සලකුණු දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා අන්‍ය භාෂාව ඔබට දීලා තිබෙනවා. சிலருக்கு அடையாள அற்புதம் கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார். නමුත් ඒවා නතර වෙලා තිබෙන්න පුළුවන්. சிலருக்கு நிறுத்தப்பட்டிருக்கலாம். ඔබට ඒවා දැන් ක්‍රියාත්මක වෙන්නේ නැති තැනකට එවිලා තියෙනවා. இல்லாவிட்டால் அது கிரியை நடைபெறாத இடத்துல இருக்கலாம். මොනවද දන්නවද? அதுக்கு காரணம் என்ன? ඒකට හේතුව ඔබගේ සේවය නතර වෙලා තිබෙනවා. அதுக்கு காரணம் உங்களுடைய ஊழியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. නැතිවෙච්ච මනුස්සයන් අතරට යන්නේක ඔබ නතර කරලා තිබෙනවා. அங்க அழிந்து போகிற ஜனங்களிடத்துக்கு நீங்கள் போகிறதை நிறுத்தி விட்டீங்க. නැතිවෙච්ච මනුස්සයන් ගාවට කියලා සුභාරංචිය කිව්වේ නැත්තම් මොනාටද අපිට මේ අඩයාලම් සලකුණු ඕනේ? அழிந்து போகிற ஜனங்களிடத்திலே சென்று சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எங்களுடைய அடையாளம் அற்புதம் என்னத்துக்கு? උන්වහන්සේ අඩයාලම් සලකුණු අපිට දීලා තිබෙන්නේ නැතිවෙච්ච සෙනගට සුභාරංචිය ගෙනෙන පිණිස. அங்க ஆண்டவர் அடையாளத்தையும் அற்புதத்தையும் கொடுத்திருக்கிறது அழிந்து போகிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை මේ அறிவிக்கும்படியாக. සභාවේ අඩයාලම් සලකුණු දකින්න ඕනේ කී දෙනෙක්ද? இந்த சபையிலே அடையாள அற்புதங்களை எத்தனை பேர் காணணும்? දෙන්නෙක්ට. අත උස්සලා පෙන්නන්න. මේ සභාවේ අඩයාලම් සලකුණු දකින්න. இந்த சபையிலே அடையாள அற்புதம் எத்தனை பேர் காணணும்? கரங்களை உயர்த்தி காமிங்க. එහෙනම් හැමදාම පාස්ටර් ආනකොට අද අලුතෙන් ආපු කෙනා කී දෙනෙක් ඉන්නවද? අද අපේ පවුල තමයි. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. අද අපේ පවුල කට්ටිය එකට ඉන්නවා. අපි নমස්කාර කරමු කියලා කියන්නේ නැතුව අලුත් අය මේ ස්ථානට ආවේ නැත්නම් අඩයාලම් සලකුණු වෙන්න යන්නේ නැහැ. වෙන්න අවශ්‍යතාවයකුත් නැහැ. புதிய ஆட்கள் வருகிற பொழுது எத்தனை பேர் இன்னைக்கு புதிய ஆட்கள் வந்திருக்கிறீங்க என்று சொல்லி கைவசத்திலே யாரும் வராத பட்சத்தில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்றதை நாங்கள் சொல்வதை நிறுத்த வேண்டும். ඔබට මේ ස්ථානයේ අඩයාලම් සලකුණු දකින්න ඕනේ නම් அடையாளம் அற்புதம் இந்த இடத்துல நீங்கள் காணணும்னா ඔබගේ අසල්වාසයව එක්කගෙන ඉන්න. உங்களுடைய பக்கத்து வீட்டு நபர்களை நீங்கள் கூட்டி வர வேண்டும். මිනිසුන් එක්කගෙන ඉන්න. நீங்கள் ஜனங்களை கூட்டி வரணும். ප්‍රශ්න වලින් යන මිනිසුන් එක්කන් එන්න. ප්‍රශ්න වලින් යන பிரச்சனையில இருக்கிற மனசுல கூட்டி வாங்க. ලෙඩ තියෙන මිනිසුන් එක්කන් එන්න. வியாதி உள்ளவர்களை கூட்டி வாங்க. මුදල් ප්‍රශ්න තියෙන මිනිසුන් එක්කන් එන්න. பண பிரச்சனை உள்ளவர்களை கூட்டிட்டு வாங்க. ආතතියෙන් යන මිනිසුන් එක්කන් එන්න. சில மனிதர்களை கூட்டிட்டு வாங்க. ඒ මිනිස්සු එනකොට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. அந்த மனிதர்கள் வருகிற பொழுது தேவன் கிரியை செய்ய වෙන ஆரம்பிப்பார். කිසිම හේතුවක් නැහැ උන්වහන්සේ ක්‍රියා කරන්න. வேற ஒரு காரியம் இல்ல தேவன் கிரியை செய்யறதுக்கு.